ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஸ்டோரி லைனோடு இருக்குங்க கைஸ். இந்த 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்க்கும்போது போரே அடிக்காது கைஸ். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பரபரப்பாகவே தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த 5 மூவிஸை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலை நியூவாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஸ்டீலத். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர் பிளேனை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதே தானாக இயங்குற மாதிரி உருவாக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கருடன் அப்படின்னு சொல்லிட்டு நேமை வச்சு அந்த ஃபைட்டர் பிளேனை பார்த்தீங்கன்னா சும்மா டெஸ்ட் பண்ணுறக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்குறக்காக ஒரு 3 பைலட்டோட, அதாவது நம்ம ஹீரோஸோட பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டிஃபிஷியலாக இயங்குற அந்த ஃபைட்டர் பிளேன் பார்த்தீங்கன்னா தானாகவே இயங்க ஆரம்பிச்சிருது. அதே இலக்குகளை சூஸ் பண்ணி அதே தாக்கறக்கு ஆரம்பிச்சிருது. இப்படி இருக்கும்போது திரும்பவும் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபைட்டர் பிளைனை பார்த்தீங்கன்னா பேஸுக்கு கொண்டு வரும்படி மிலிட்ரியிலேருந்து நம்ம 3 ஹீரோஸுக்கும் பார்த்தீங்கன்னா உத்தரவு வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபைட்டர் பிளைனை திரும்ப பேஸுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான மூவி கைஸ், நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியை பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா பேட்டில் ஷிப். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் ஏதாவது உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் அனுப்புகிறாங்க. பட் அந்த சிக்னலை கேப்சர் பண்ணி ஒரு ஏலியன் கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வருது. இப்படி வந்த ஏலியன் கூட்டம் பார்த்தீங்கன்னா பூமியை தன்னோட கண்ட்ரோலில் எடுக்க நினைக்குது. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா நேவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்களை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேவி ஷிப்பை வச்சு எப்படி டெஸ்ட்ராய் பண்ணி அவங்களோட திட்டத்தை பார்த்தீங்கன்னா செயல்படுத்த விடாமல் தடுக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் வந்து நம்ம பூமிக்கு வந்துட்டு நம்ம பூமியிலேருந்து திரும்ப அவங்களோட கிரகத்துக்கு கான்டாக்ட் பண்ண பார்க்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தடுத்திருப்பாரு. மூவி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் மட்டும் ஒரே ஒரு 18+ சீன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் எந்த ஒரு 18+ சீன்ஸும் இருக்காது. பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டோட்டல் ரீகால். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாய்சன் கேஸ் பார்த்தீங்கன்னா பரவி இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மட்டும்தான் மக்கள் வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. அந்த 2 இடமே பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஆப்போசிட்டில் மட்டும் இருக்குது. இப்படி பூமிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒர்க்கராக தான் இருப்பார். இப்படி இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் மெமரியை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவரோட மைண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரீகால் சென்டர் அப்படின்ற ஒரு மெமரியை பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. இப்படி போனதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவருக்கு வர்ற பிரச்சனைகள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. பட் இந்த மூவியோட கிளைமேக்ஸை தான் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ் தான் ஹீரோவாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆகிருக்கும் போது அவரோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட குழந்தைகளை 2 பேர்த்தையும் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூமியில் திடீர்னு ஏலியன் அட்டாக் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஏலியன் அட்டாக் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஏலியன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பூமிக்கு வந்திருக்கிற மாதிரியும், அந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்த மாதிரியும், இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்களை அட்டாக் பண்ணுற மாதிரியும் இந்த மூவியில் நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அவரோட 2 குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா ஏலியன்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் இந்த ஏலியன்களெல்லாம் மனிதர்கள் அழிச்சாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியன்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. அண்டு இந்த மூவியோட கிளைமேக்ஸும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி கைஸ், நல்லா இருக்கும். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நல்லாவே நடிச்சிருப்பாரு. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா எலூசியம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அழிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு சில மக்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா பூமியில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பணக்கார மக்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த கிரியேட் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே செல்வ செழிப்பாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லேருந்து எல்லா ஹெல்ப்புமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் கிடைக்குது. ஆனால் சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா பூமியில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புளாக தான் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நினச்சாருன்னா அந்த எலிசியம் இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா மாற்றி நார்மல் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எடுக்கிற முயற்சிகள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. ஒரு ஃபியூச்சர் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையை வச்சு சூப்பராகவே இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மூவி. இப்போதான் ஹாலிவுட் மூவியை ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.